ஹலோ ட்ரேடர்ஸ். என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்கமிங் டேஸில் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் டெக்னிக் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். அதனால மிஸ் பண்ணாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ட்ரேடர்ஸ். 9th ஏப்ரலோட மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 80 to 85 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அப் ட்ரெண்ட் வரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து எஸ்டர்டே ஐயு கிட்ட திருப்பியும் வந்து செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகி ஸோ நல்லா வந்து டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே சொல்லியிருப்பேன் சைட் வேஸ் தான் மார்க்கெட்டு. 5 மினிட்ஸ் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னில் பார்க்கும்போது கிளியராக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான். அந்த கேப் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கேப்பை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 530 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னும் கேப் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 132 பாயிண்ட்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, உடனே வந்து பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் பையிங்கில் கொடுத்து கொஞ்சம் உள்ளே தான் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து 23,686 வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலாக வந்து 23,490 அப்படின்றது வரைக்கும் வரலாம். அப்கமிங் டேஸில் வந்து இந்த கேப்பை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து சென்செக்ஸில் பார்த்துடலாம். சென்செக்ஸும் சேம் தான். நம்ம சென்செக்ஸில் நேற்று வந்து டார்கெட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். சைட்வேஸ் மார்க்கெட்டு தான். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஸோ அதனால் சைட்வேஸ் தான் போகும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே வந்து கரெக்டாக ஆச்சு. இதை 5 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஃப்ளாக். நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸும் சரி பேரிஷ் ஃப்ளாக் தான் வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சென்செக்ஸ் ஓப்பன் ஆகுனது பார்த்தீங்கன்னா 77,328 ஓப்பன் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து சிங்கிள் கேண்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 366 பாயிண்ட்ஸ் வந்து டவுன். டோட்டலாக பார்த்தீங்க கேப் டவுன் எனக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 642 பாயிண்ட்ஸ் கிட்ட 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்காங்க. ஏன்னா எஸ்டர்டே லோ கிட்ட க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேன்லேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க. அங்கேருந்து பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகி எஸ்டர்டே ஐ கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க. 77,431 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கீங்க. இதுவும் வந்து டெக்னிக்கல் அனலிஸ்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த கேண்டலுக்கு எத்தனை கேண்டில் வந்து இன்சைட்லேயே வச்சுருக்குன்னு பாருங்கள். நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தது தான் 77,267 பிரேக் ஆச்சுன்னா வந்து 77,042 வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்டர்டே சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி பியரிஷ் ஃப்ளாகோட டார்கெட்டும் வந்து கரெக்டாக வந்து அச்சீவ் ஆகிருக்கு. டெக்னிக்கல் அனலைஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 472 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது 472 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அதுக்கும் மேலேயே வந்து உங்களுக்கு டார்கெட்டு அச்சீவ் ஆகிருக்கும். இப்போ 5 மினிட்ஸில் வச்ச இதுக்கு நல்ல வியூவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாளைக்கு என்ன அப்படின்றத வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 77,042 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக வந்து 77,268. நேற்று எது பிரேக் பண்ணால் உங்களுக்கு வந்து டார்கெட் சொன்னோன்னா அதே தான்.
இதுவே வந்து நாளைக்கு உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணது 76,350 டவுன் பிரேக் பண்ணது அப்படின்னா ஸ்ட்ராங்காக 50 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 76,990யும் செகண்ட் டார்கெட்டாக வந்து 75,660 வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம், செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். நிஃப்டியை 5 மினிட்ஸில் பார்த்துடலாம். நேற்று வந்த சேனல் பேட்டர்ன் அது நான் கொஞ்சம் எப்பவுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு நான் கண்டினியூ பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த சேனல் பேட்டர்னுக்கு வந்து 2 டேஸ் கம்பல்சரி வேலிடேஷன் இருக்கு, வேலிடாக இருக்கும். ஒன்ஸ் இதுக்கு இந்த சேனலுக்குள்ளே வந்ததுன்னா இந்த சேனல் பாட்டமில் ஆல்மோஸ்ட் தொடும், அட்லீஸ்ட் வந்து 50% ஆகுது கவர் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சேனலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதே வந்து சென்சஸில் கூட உங்களால் பார்க்க முடியும், ட்ரா பண்ணி பாருங்க தெரியும். நான் லைவ் வந்திருந்தேன், லைவ்லேயே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 23,898க்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆகி கீழே போகும் நான் என்னோட ட்ரா பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து டவுன் வந்தது. ஓகேங்களா, இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனோட பவரு. எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சே வந்து நம்ம டே ட்ரேடிங்கை பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை, ஒரு சிம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கனாவே போதும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், அதுக்கடுத்து சார்ட் பேட்டர்ன், இது ரெண்டுமே போதும் உங்களுக்கு டெய்லியும் ட்ரேட் பண்ணுறதுக்கு, இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நிஃப்டியும் பார்த்துடலாம். நிஃப்டி அதே மாதிரி தான் உங்களுக்கு கேப் டவுனாக தான் ஆனாங்க. கேப் டவுன் ஆன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 76 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ பார்த்தீங்கன்னா 188 190 கிட்ட போயிட்டு அங்கேருந்து நல்லா பை பண்ணி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 23,990 வரைக்கும் கொண்டு வந்து அங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரிவர்சல் ஆகிட்டு உங்களுக்கு திருப்பி அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்து திருப்பியும் வந்து மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸாக்டான லெவல் வந்திருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 0.5 கிட்ட கரெக்டாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாங்க. திருப்பியும் சேனலில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பியும் 0.6ல வந்து டச் ஆகி அங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஸ்பேஸ் போயிட்டு அங்கேருந்து வந்து நல்ல டவுன் வந்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு நாளைக்கு ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நீங்கள் 23,850 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக வந்து 23,900 வந்து செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். இதுவே கீழே பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டடாக 23,665 இருக்கும். இது சிம்பிள் சின்ன டார்கெட் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23,600 வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் டவுன் சைடில். ஓகே, என்னோட சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.